கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் மார்க் 4வது அதிகாரம் 26, 27, 28வது வசனம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த வசனத்துல உள்ள ரகசியங்கள்ல ஒண்ணு என்ன அப்படின்னா, ஒரு விதை முளைக்கிறதற்கு அது நிச்சயமாக மண்ணிற்குள் இருக்க வேண்டும் இல்லையா? மண்ணை விட்டுட்டு விதைய கையில எடுத்து வச்சிருந்தா அது முளைக்குமா? முளைக்காது. ஒரு விதைய நம்ம முளைக்க வைக்கிறோம், ஒரு தக்காளி விதையை தான் முளைக்க வைக்கிறோம்னு வச்சுப்போமே. காலையில போய் அதை தோண்டி தக்காளி முளையே வரலன்னு சொல்லி விதைய கையில எடுத்து பார்த்துட்டு மறுபடியும் உள்ள தோண்டி வச்சிடுறோம். மறுநாள் காலையில தோண்டி கையில எடுக்கிறோம், ஏன் முளை வரல அப்படின்னு சொல்லி மறுபடியும் உள்ள வைக்கிறோம். மறுநாள் காலையிலயும் போய் தோண்டி கையில எடுக்கிறோம், அப்பவும் முளை வரலன்னு சொல்லி உள்ள வைக்கிறோம். அந்த விதை முளைக்குமா? முளைக்காதா? முளைக்காது இல்லையா? இயற்கையான உலகத்துல எப்படியோ அதேதான் தேவனுடைய வார்த்தையும். ஒரு விதை எப்படி செயல்படுமோ அப்படிதான் தேவனுடைய வார்த்தையும் செயல்படும். இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன் வார்த்தையை விதைக்கிறோம். இங்க அந்த விதையை விதைக்கிற மண்ணும் நம்முடைய இருதயத்தை அவர் நிலத்திற்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயமாகிய நிலத்தில் விதைக்கப்படுகிறது. இந்த மண்ணுக்கு என்ன இயல்பு இருக்கிறதோ அதே இயல்புதான் நம்முடைய இருதயத்திற்கும் இருக்கிறது. ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். மண்ணுல மனிதர்களுக்கு தேவையான நன்மையான மரங்கள், செடிகள், பழங்களை தான் நான் கொடுப்பேன், நான் விஷ செடிகள் எல்லாம் நான் முளைக்க வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மண் நினைக்குமா? இல்ல. என்ன விதைய நம்ம போடுறோமோ அதை முளைக்க வைக்கக்கூடிய ஆற்றல் மண்ணிற்கு இருக்கிறது. இது மனுஷங்களுக்கு இதுதான் நன்மையை கொடுக்கும், இது தீமையை கொடுக்கக்கூடியது, இதை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது அந்த மண்ணுக்கு என்ன செய்யாது? தெரியாது. எது போட்டாலும் அந்த மண்ணுல என்ன செய்யும்? வெளிப்படும் இல்லையா? அதே போலதான் நம்முடைய இருதயமாகிய நிலத்திலையும் தேவனுடைய வார்த்தையை தான் முளைக்க வைக்கணும், மத்த வார்த்தைகளை முளைக்க வைக்க மாட்டேன்னு சொல்லி அதுக்கு என்ன செய்யாது? தெரியாது. நீங்க என்ன வார்த்தைகளை விதைக்கிறீங்களோ அதை முளைக்க வைக்கக்கூடிய ஆற்றல் உங்கள் இருதயமாகிய நிலத்திற்கு இருக்கிறது. வீட்டுல ஒரு பெரிய தோட்டம் போடுறோம். அந்த தோட்டத்துல எந்த பக்கத்துல என்ன காய்கறிகள் போடணும், என்ன பழச்செடி போடணும்னு சொல்லி நம்ம அதை யோசிச்சு பார்த்து ஒவ்வொரு இடத்தையும் நம்ம தேர்ந்தெடுத்து எவ்வளவு கவனமா நம்ம அதை விதைச்சு அந்த தோட்டத்தை நம்ம பராமரிக்கிறோம் இல்லையா? யாராவது அதுல விஷ செடியை கொண்டு போய் வைப்போமா? இல்ல தோட்டத்துக்குள்ள முள்ளு செடியை கொண்டு போய் நம்ம வைப்போமா? இல்ல. நமக்கு அது பயன் தராது. ஆபத்தான செடிகளையும் நம்ம உள்ள கொண்டு வந்து என்ன செய்ய மாட்டோம்? வைக்க மாட்டோம். நம்முடைய வீட்டு தோட்டத்துல உலக பிரகாரமாக நாம் கவனித்து விதைகளை நாம் விதைக்கிறோமே, ஆனா நம்முடைய இருதயமாகிய நிலத்தில் நம்ம எப்படிப்பட்ட விதைகளை விதைக்கிறோம்? நம்ம இருதயமாகிய நிலமும் நீங்க எதை விதைச்சாலும் அது முளைக்க வைக்கக்கூடிய இயல்பை அது கொண்டது. மண்ணுக்கு என்ன இயல்பு இருக்கிறதோ மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்ட மனிதனும் அப்படித்தான் இருக்கிறான். அவனுடைய இருதயமும் அப்படித்தான் இருக்கிறது. நீங்க எந்த பலனை பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விதைகளை நீங்க விதைக்கிறீங்களா? இல்ல. எது வேண்டான்னு நினைக்கிறீங்களோ அந்த விதைகளும் விதைக்கிறீங்களா? நான் என் வாழ்நாள் முழுவதும் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டுதே இருக்கணுமா? என்னோட விதி இப்படிதான் இருக்கிறது, நான் இப்படிதான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பாடுகளை குறித்த விதைகளை விதைக்கிறீங்களா? இல்ல, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து உலகத்தை ஜெயித்தீர்கள். இந்த பிரச்சனைகளை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்து பெரியவராயிருக்கிறார். இந்த விதையை நம்ம விதைக்கிறோமா?
உலகத்துல பிரச்சனைகள் இருக்கிறது. ஒரு பிரச்சனையில நம்ம தீர்வு என்னன்னு பாப்போமா, இல்ல பிரச்சனைய பத்தியே பேசிக்கிட்டே இருப்போமா? ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதுல உட்கார்ந்து அது தீர்வு என்ன, இதை எப்படி வெளியில வரணும்னு தானே யோசிப்போம் இல்லையா? அதே போலதான் ஒரு பிரச்சனையில நீங்க பிரச்சனைய குறிச்சே பேசுறது அது வெளியில வருகிறதற்கான வழி இல்லை. அந்த பிரச்சனையை குறிச்ச விதைய ஆழமா உங்க இருதயத்துல விதைச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அது வேர் விட்டு கீழே போய்கிட்டே இருக்குது. அதனாலதான் அந்த பிரச்சனைகள் போகாமல் இருக்கிறது. அதுல வெளியில வருகிறதற்கான வழி சத்தியத்தின் வார்த்தையில் இருக்கிறது. அந்த வார்த்தையை எடுத்து நீங்க விதைக்கும் போது அங்க விடுதலை அப்படிங்கிற ஒரு கனியை பார்க்க முடியும். அவருடைய வல்லமை அப்படிங்கிற கனி வெளிப்படுறத பார்க்க முடியும். அத்தனை விதைகள் அவர் கொடுத்திருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற விதை கொடுக்கப்பட்டிருக்கிறது. உன்னை என் உள்ளங்கையில் நான் வரைந்திருக்கிறேன். தாயின் வயிற்றில் கருவில் உன்னை காப்பாற்றினேன் அவருடைய வார்த்தை சொல்லுது. தாயின் கருவில காப்பாற்றினவருக்கு இப்ப நம்மளை காப்பாற்ற முடியாதா? முதிர் வயது உள்ளவராகும் வரைக்கும் உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், தப்புவிப்பேன் அவருடைய வார்த்தையாகிய விதை இருக்கிறது. அந்த விதையை நம்ம விதைக்கிறோமா? உலகத்துல போராட்டங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. நீங்க அடுத்தடி எடுத்து வைக்க முடியாத அளவு சோர்வுகளை தரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கதான் செய்யும். அது இல்லைன்னு சொல்லி சத்தியம் சொல்லப்படல. அவர் நம்ம கூடவே இருக்கிறதினால் நமக்கு பிரச்சனைகள் இருக்காதுன்னு சொல்லி சத்தியம் சொல்லல. பிரச்சனைகள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த உலகத்தை ஜெயித்தவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறார். அவர் அந்த வெற்றியை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதில் வெளியில வருகிறதற்கான விதைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் வார்த்தை விதை வடிவத்தில் நம்முடைய கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம பலனை எதிர்பார்க்கிறோமே, விடுதலையை எதிர்பார்க்கிறோமே, அறுவடையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமே, அந்த விதைகளை நாம் விதைக்கிறோமா? ஒரு விவசாயி அவருடைய நிலத்துல அந்த நிலத்தை அவர் பண்படுத்தலாம், அதுக்கு உரம் வைக்கலாம், அதுக்கு தண்ணி பாய்ச்சலாம், வேலி அடைக்கலாம், அதுல பாதுகாவலா பக்கத்திலே சேர் போட்டு உட்கார்ந்து இருக்கலாம். அறுவடை எப்ப வரும்? அந்த நிலத்தில் அவர் விதையை விதைத்தால்தான் அறுவடை வரும். அந்த விதையை அவர் விதைக்காம இத்தனை செயல்கள் அவர் செஞ்சாலுமே அங்க என்ன வராது? அறுவடை வராது. அப்படி அவர் விதை விதைக்காமல் அவர் இத்தனை செயல்களை செஞ்சிருந்தா அத உலக பிரகாரமா நம்ம பார்த்தா நம்ம என்ன சொல்லுவோம்? இதென்ன அவர் இப்படி செய்யறாரு, இது எப்படி முளைக்கும், இது எப்படி அறுவடையை பார்க்க முடியும் அப்படிங்கிற அந்த விதைய பத்தின அறிவு அவருக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அவருடைய அறியாமையை குறிச்சு நம்ம யோசிப்போம் இல்லையா? அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய அறியாமையினால் நாம் விதைகளை விதைக்காமல் அறுவடையை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நான் இந்த செயல்களை செய்யறேனே, நான் இப்படி செய்யறேனே, நான் ஜெபிக்கிறேனே. ஜெபம் நல்லதுதான், நான் ஜெபத்தை குறை சொல்லவே இல்லை. ஜெபமானது நம்முடைய இருதயத்தை பண்படுத்த உதவுகிறது. நம்முடைய விதை விதைக்கிறோம் இல்லையா, அதற்கு தண்ணீர் பாய்ச்சுகிறது, அதுக்கு உரம் வைக்கிறது. ஜெபம் தேவை. ஆனா விதை இல்லாத ஜெபம் பலனை பெற்று தராது. அவருடைய வார்த்தை இல்லாத ஜெபம் அந்த பலன்களுக்குள்ள நம்மள என்ன செய்யாது? கொண்டு போகாது. எப்படி ஒரு விவசாயி விதை விதைக்காமல் அறுவடையை எதிர்பார்க்க முடியாதோ, அதே போலதான் நாமும் தேவனுடைய வசனமாகிய விதையை நம்முடைய இருதயத்தில் விதைக்காமல் அந்த அறுவடையை எதிர்பார்க்க முடியாது. என்ன விதையை போட்டாலும் அதை வெளிக்கொண்டு வரக்கூடிய, அதற்கு உயிர் கொடுக்கக்கூடிய இயல்பு மண்ணிற்கு இருக்கிறது. விளைய செய்யக்கூடிய இயல்பு மண்ணிற்கு இருக்கிறது. இது நன்மை தரக்கூடியது, இது தீமை தரக்கூடியது, இப்படியெல்லாம் அதை யோசிக்காது. அதே போலதான் மனிதர்களுடைய இருதயமாகிய நிலமும். நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதை வெளிப்படுத்தக்கூடிய இயல்பு உங்களுடைய இருதயத்திற்கு இருக்கிறது. அப்படின்னா அந்த விதையை நம்ம தேர்ந்தெடுத்து விதைக்கிறோமா, இல்ல எல்லா விதைகளையும் நாம் விதைத்து கொண்டிருக்கிறோமா? தேவனுடைய வார்த்தை மட்டும் விதை இல்ல, நீங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் விதைகள் தான். எப்படிப்பட்ட விதைகளை நீங்க விதைச்சிருக்கிறீங்க உங்க இருதயத்துல? அப்புறம் பலன்கள் மட்டும், நான் இந்த பலனை பாக்குறேனே, நான் இது எனக்கு வேண்டாம்னு நினைக்கிறேன், இதுல இருந்து நான் வெளியில வரணும்னு நினைக்கிறேன்,
இந்த பிரச்சனையில இருந்து நான் எப்ப வெளியில வருவேன்? விடுதலைங்கிற அவருடைய வார்த்தையாகிய விதையை விதைச்சாதானே நம்ம வெளியில வர முடியும். ஒரு தோட்டத்துல நம்ம இவ்வளவு பார்த்து கவனமாக விதைகளை தேர்ந்தெடுத்து விதைக்கிறோமே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய பலன்களுக்கான விதைகளை நாம் எவ்வாறு விதைத்து கொண்டிருக்கிறோம்? தேர்ந்தெடுத்து விதைக்கிறோமா? இல்லை எது வேண்டுமானாலும் விதைத்து கொண்டிருக்கிறோமா? தேர்ந்தெடுக்கிற இடத்தில் தேவன் இல்லை, நாம் தாம் நின்று கொண்டிருக்கிறோம். அந்த தேர்ந்தெடுக்கும் இடத்தில் அவர் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது உபாகமம் 30:19. வாழ்வும் இருக்கிறது, மரணமும் இருக்கிறது, ஆசீர்வாதமும் இருக்கிறது, சாபமும் இருக்கிறது. நீயும் உன் பிள்ளைகளும் பிழைத்திருக்கும் படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள். உனக்கு பதில் நான் தெரிந்து கொள்ளுகிறேன் சொல்லல. ஜீவனை அவர் சிலுவையில் கொடுத்து விட்டார். அவருடைய பங்கு அங்கு செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது. ஜீவன் அங்கு தயாராக நின்று கொண்டிருக்கிறது. ஜீவன் கொடுத்து விட்டார். இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த ஜீவன் இருக்கிறது. ஆனா அது உங்கள் வாழ்வில் வெளிப்பட காத்து கொண்டிருக்கிறது. எதுக்கு தெரியுமா? நீங்க விதைக்கிற விதைகளுக்காக. நீங்க அவருடைய வார்த்தைகளை எடுத்து விதைச்சு, அதை நீங்க கேட்டு, அதை விசுவாசிச்சு, அதை தியானிக்கிறதுக்காக அது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? காத்து கொண்டிருக்கிறது. இதுதான் நீ ஜீவனை தெரிந்து கொள், நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும் படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொள். நம்மை செய்ய சொன்ன இடத்துல நாம் தேவனை செய்ய சொல்ல முடியாது. 2 பேருக்கும் பங்கு இருக்கு. செய்து முடிக்கப்பட்ட பங்கு தேவனுடையது, வல்லமை அவருடையது. வல்லமை நம்மளுடையது இல்ல. அவரை நம் வாழ்வில் செயல்பட தேர்ந்தெடுப்பது நம்முடைய பங்கு. அந்த இடத்துல நீங்களும் நானும் நின்று கொண்டிருக்கிறோம். அதை நமக்கு பதில் அவரை செய்ய சொல்ல முடியாது. எனக்கு பதில் இந்த விதையை நீங்க தேர்ந்தெடுங்க, நான் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. தேர்ந்தெடுக்கிற இடத்துல நீங்களும் நானும் தான் நின்று கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.